Hi dears, exercise 1.2ல 5th சம்மா இயல் எண்களின் கணத்தில் r என்பது 2 into a plus 3b equal to 30 எனில் a relative b என வரையறுக்கப்படுகிறது. ஆறில் உள்ள உறுப்புகளை எழுதுக. அது தற்சுட்டு, சமச்சீர், கடப்பு, சமான தொடர்பா என்பதை ஆராய்க. ஆறில் உள்ள உறுப்புகள் எழுத போகிறோம். ரொம்ப முக்கியமானது இயல் எண்களினுடைய கணம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏனுடைய மதிப்பு இருந்தாலும் சரி, பியினுடைய மதிப்பு இருந்தாலும் சரி, நான் இயல் எண்களில் தான் எடுக்கணும். அதில் 2ஆல் பெருக்கி ஒரு எண்ணை 2ஆல் பெருக்கியும் இன்னொரு எண்ணை 3ஆல் பெருக்கியும் கூட்டினா என்ன கிடைக்கும்? எனக்கு ஆன்சரு 30ன்னு கிடைக்கணும். ஸோ ஒரு அட்டவணை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அது ஆறில் உள்ள உறுப்புகளை நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இயல் எண்கள் 1 2 3 4 up to 2 into a plus 3 into b equal to 30. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஏவை நான் இங்கே வச்சுக்கிறேன், பிக்கு மதிப்பு போட்டு ஏவை கண்டுபிடிக்கிறேன். அப்போ ப்ளஸ் 3b அந்தாண்ட பக்கம் போச்சுன்னா மைனஸ் 3b, 30 மைனஸ் 3bன்னு எழுதலாமா? திஸ் இம்ப்ளைஸ் 2 into a. இந்த ரெண்டு நம்பருக்கும் பொதுவானது எதுனா இருந்தால் 3 வெளியெடுத்தலாம். வெளியெடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணோம். 5 3 30, 1 3 3, ஒரு b. இப்போ எனக்கு ஒரு ஏனுடைய மதிப்பு தான் தேவை. a ஈக்குவல் டு 3 into 10 மைனஸ் b பை பெருக்கல் 2 தானே பக்கம் போச்சுன்னா வகுத்தல் 2 மாறும். இதை வச்சு தான் சாமி நம்ம ஒரு டேபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இயல் எண்களாக தான் இருக்கணும். பிக்கு மதிப்பு போட்டு ஏவை நான் எடுக்கிறேன். இது ஏ, இது பி. இப்போ எப்படி இருக்கணும்? பை 2 இருக்குன்னா இது ரெண்டுத்துக்கு நடுவில் பெருக்கல் இருக்குதுன்னு அர்த்தம். ரைட் தானே? ப்ராக்கெட்னா பெருக்கல் பொதுவானது. அப்போ இந்த எண் வந்து 2னுடைய மடங்காக வந்தால் மட்டும்தான் நான் இதை கேன்சல் பண்ண முடியும். 10லேருந்து எதை கழிச்சா எனக்கு 2ன் மடங்கு கிடைக்கும்னா 10லேருந்து 1 கழிச்சா 9. ஏன்னா நான் இயல் எண்ணில் தான் எடுக்கணும் ரெண்டுத்தையுமே. 9ன்னு வரும், கேன்சல் ஆகாது. அப்போ என்ன கழிக்கணும்? 2னுடைய மடங்காக நான் கழிச்சுன்னு போகிறேன். ஸோ இஃப் போடுறேன், இஃப் பி ஈக்குவல் டு 2ன்னு போட்டால் ஏ ஈக்குவல் டு 2ன்னு போட்டால் 10லேருந்து 2 கழிச்சு எவ்வளோ சாமி? 8. ஸோ 3 into 8 by 2 ஈக்குவல் டு நடுவில் பெருக்கல் மேலேங்கேயே கேன்சல் பண்ணால் 4 2 8, 4 3 12. ஸோ ஏ ஈக்குவல் டு 12. அடுத்து பி ஈக்குவல் டு நான் போட போகிறேன் 2க்கு அப்புறம் 4 போடலாமா? இரட்டை எண்களாக போட்டு போகிறேன். ஏ ஈக்குவல் டு 3 into 4 கழிச்சா என்ன சாமி கிடைக்கும்? 10லேருந்து 4 கழிச்சா 6 by 2, 4 2 3 6. திஸ் இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு 3 3 9. இஃப் பி ஈக்குவல் டு 2 4 6ன்னு எடுக்கிறேன். ஏ ஈக்குவல் டு 3 into 10லேருந்து 6 கழிச்சா 4 by 2. திஸ் இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு 4 2 2 4 3 2 6. இஃப் பி ஈக்குவல் டு 8ன்னு எடுக்கிறேன். ஏ ஈக்குவல் டு 3 into 10லேருந்து 8 கழிச்சா 2. ஸோ 2 by 2. திஸ் இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு 3. இது கேன்சல் ஆகிடுமா? இப்போ பாருங்கள் சாமி, பியினுடைய மதிப்பு போட்டு தான் 1 2 3 4. அதுக்கப்புறம் மிஸ் பிக்கு வந்து 10 போடலான்னு சொன்னால் 10லேருந்து 10 கழிச்சா என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். எது கூட 0 பெருக்கினாலும் 0 தான். 0 by anything கூட 0 தான். ஆனால் 0ன்றது எந்த எண் கிடையாது? இயல் எண் கிடையாது. அதனால் நம்ம அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சாமி, எடுக்கக்கூடாது. ஸோ 4 தான். 1 2 3 4. பியினுடைய மதிப்பு தான் போட்டேன் பாருப்பா. 2 4 6 8ன்னு போட்டேன். இது 12 9 6 3. ஆறினுடைய உறுப்புகள் எழுத சொன்னாங்க. ஸோ ஆர் ஈக்குவல் டு டபுள் ப்ராக்கெட் ஜோடியாக தானே எழுத போகிறோம். ஸோ 12 2 ஏ பி தான். 9 4 6 6 3 8. முடிஞ்ச சாமி. ஃபஸ்ட்டு சமான தொடர்பாக என்ன பண்ணணும்? தற்சுட்டு கண்டுபிடிக்கணும். தற்சுட்டு என்ன சாமி? 12 12க்கே வந்து ரிலேட்டிவாக இருக்கணும். 9 9க்கு ரிலேட்டிவாக இருக்கணும். 6 6க்கு ரிலேட்டிவ். இது 1 மட்டும் தான் வந்திருக்கு. 3 3க்கு ரிலேட்டிவாக இருக்கணும். ஆனால் அதே மாதிரி ஒன்றே ஒரு ஜோடி தான் இருக்குது, மற்ற ஜோடிகள் இல்லை. ஸோ 6 ஆனது தற்சுட்டு அல்ல. இதில் சாமி இது 12 2 இது வரல நமக்கு. சரி, 12 12 நமக்கு நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஆறில் இல்லை. ஓகே, அதே மாதிரி நம்ம 9 9 நாட் பிலாங்ஸ் டு ஆர்னு போட்டுக்கலாம். 6 6 மட்டும் தான் இருக்குது. ஒன்று தான். இது எல்லாமே தச்சுட்டு ஆகிடாது. ஃபுல்லாமே அது மாதிரி இருக்கணும். ஓகே, அடுத்து செகண்ட் சாமி, சமச்சீர். சமச்சீர் என்னன்னு பார்க்கணும். 12 2 பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொன்னால் திஸ் இம்ப்ளைஸ் 2 12 பிலாங்ஸ் டு ஆர்னு இருக்கணும். இது
இது என்ன இருக்கும், ஷேர் ஆகிருக்கணும். 12,2 இருந்துச்சுன்னா 2,12 இருக்கணும். ஆனால் இல்லை, நாட் பிலாங்ஸ் டு ஆர். தேர்ஃபோர் ஆர் ஆனது சமச்சீர் அல்ல. அடுத்து தேர்ட் ஒன் சாமி, கடப்பு தொடர்பு. கடப்பில் என்ன பண்ணியிருக்கணும், 3 நம்பர் வந்திருக்கணும். ஏன்னா நமக்கு எத்தனை தான் இருக்குது, ஏவும் பியும் மட்டும்தான் இருக்குது. அப்போ இன்னொரு எண்ணெய் இல்லவே கிடையாது. அதனால் ஆறானது கடப்பு தொடர்பு அல்ல. ஸோ 1 2 3 இந்த 3த்தில் எதனா ஒன்று அல்லன்னு வந்தாலும் அது சமான தொடர்பு அல்ல. தேர்ஃபோர் ஆறானது சமான தொடர்பு அல்ல. ஓகே சாமி, இது போடலாம். சீன்ஸ் போட்டுக்கலாமா? பிளாக் ப்ராக்கெட் போடுங்க. ஃப்ரம் 1 2 and 3. ஓகே, தேங்க்யூ செல்லம்.